அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த தீபம் அறக்கட்டளையானது 28 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இதனுடைய நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயா ஐஐடியில் ப்ரொஃபஸராக வந்து ரிட்டையர்ட் ஆகி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது. இப்போது அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதை விட ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னிங்கன்னா, நம்ம தீபம் அறக்கட்டளை ஒரு புதிய திட்டம், அதாவது ஒரு புதிய விஷயத்தை பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இங்கே கிடைக்க, அதாவது நகரத்தில் கிடைக்கக்கூடிய அவ்வளோத்தையும் கிராமத்தில் கிடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய அவாவோட அங்கே வந்து ஜோதிமாமலை, அதாவது கரியமாமலை, அதாவது நம்முடைய செஞ்சி மாவட்டத்தில் தேவதானம்பேட்டையில் கரியமாமலையில் வள்ளலார் ஐயா தவம் இருந்த இடத்துக்கு கீழே ஒரு 4.5 ஏக்கர் வாங்கி அதில் கோசாலை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஞான சபை கோயில் கட்ட ஆரம்பித்து வர ஞாயிற்றுக்கிழமை தலம் போடுறோம். அந்த அளவுக்கு பெருமானுடைய அற்புதமான சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா எது கேட்டாலும் கொடுக்கறது அளவுக்கு பெருமானுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டை வந்து www.deepamtrust.org. இதில் நீங்கள் அவசியமாக எல்லா விஷயத்தையும் பாருங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இதுதான் கேட்குறோம். எங்கள் தினமும் அந்த என்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதை வந்து உடனே அப்கிரேட் பண்ணிடுறோம். எந்த விதத்துலேயும் அதை லேட் பண்ணுறது இல்லை. காரணம் என்னென்னா, நாங்கள் என்ன செய்கிறோமோ அது மக்களுக்கு உடனடியாக கொண்டு போகணும். சமூகம் நமக்கு என்ன தருதோ அந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா சொல்ல ஒரு வார்த்தை. இப்போது அங்கே உள்ள அந்த 18 கிராமத்தில் நாங்கள் போய் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த 3 வருஷத்தில் 2-3 போகம் நெல் எடுத்துட்டோம். அது இல்லாமல் எவ்வளவோ காய்கறிகள், எவ்வளவோ விஷயங்கள். கோசாலையில் பார்த்திங்கன்னா 15 பசுக்கள் வந்துருச்சு.